நடிக்கிறான்டா. ஃபீல் பண்ணாதடா. ஹலோ மை டியர் செல்வங்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஃபெமிலியரான ஒரு எபிஸ்டலரி நாவல் பற்றின கம்ப்ளீட் சம்மரி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எபிஸ்டல்ஸ்னா என்னன்னா கடிதங்கள், லெட்டர்ஸ். ஓகேவா? ஒரு பொண்ணு அவளோட அப்பா அம்மாவுக்கு கடிதத்தின் வாயிலாக செய்தியை அனுப்புறா. அந்த செய்தி அனுப்புறது அவங்க அப்பா அம்மா படித்து பார்த்துட்டு அதுக்கு ரியாக்டும் பண்ணுறாங்க. பட் ஒரு காலகட்டத்தில் என்ன ஆயிடுது, எபிஸ்டல்ஸ் எழுதக்கூடாதுன்னு அவள் வேலை பார்க்குற இடத்துல இருக்கிற முதலாளி சொன்னதுனால அவள் ஜேர்னல்ஸாக எழுதுறா. அதாவது ஜேர்னல்ஸாக எழுதும் போது டேரெக்டாக அவங்க அப்பா அம்மாவுக்கு போய் சேரலைன்னா கூட ஏதாச்சும் ஒரு வாயிலாக ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையில் அவங்க அப்பா அம்மா இதை பார்க்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ ஜேர்னல்ஸாக எழுத ஆரம்பிக்கிறா. இந்த ஃபார்மெட்டில் தான் இந்த ஒட்டுமொத்த நாவலுமே இருக்கும். அதனால தான் இதை எபிஸ்டலரி நாவல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாவலோட பேர் என்னன்னா பமீலா ஆர்எல்ஸ் இதை வெர்ச்சு ரிவார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு 2 பேர் இருக்குது. இதை எழுதிருக்கிறது சாமுவேல் ரிச்சர்ட்சன் வந்து ஒரு ஃபெமிலியரான ஆத்தர். இந்த நாவலை அவங்க எந்த பீரியடுக்குள்ளே, எந்த காலகட்டத்தில், வருடத்துக்குள்ளே எழுதியிருக்காருன்னா 1740ஆம் ஆண்டுலேருந்து 1741ஆம் ஆண்டுக்குள்ளே தான் எழுதியிருக்காங்க. இதை 2 வால்யூமாக வெளிவிட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வால்யூம் வந்து 1740 நவம்பர் மந்தில் வெளிவந்திருக்கு. செகண்ட் வால்யூம் வந்து 1741 ஜான்வரி மந்தில் வெளிவந்திருக்கு. ஓகே, இந்த சாமுவேல் ரிச்சர்ட்சன் வந்து அவரோட 51வது வயசில் தான் நாவல் எழுதவே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆல்ரைட், இந்த பமீலா அப்படின்ற ஒரு நாவலில் கொஞ்சம் கேரக்டர்ஸ் தான் இருக்காங்க. ரொம்ப பெரிய பெரிய கேரக்டர். இட்ஸ் ஹார்ட் டு மெமரைஸ் அப்படின்னா எதுவுமே இல்லை. இட் இஸ் வெரி ஈஸி. ஸ்டார்டிங் வித் பமீலா. இவளுக்கு வந்து 15 இயர்ஸ் ஆகுது. 15. இவ வந்து இங்கிலாண்டில் இருக்கிற ஒரு எஸ்டேட்டை தான் வேலை பார்க்குறா. குடும்பத்துடைய கஷ்டத்தின் காரணமாக, வறுமையின் காரணமாக இவ வந்து இங்கிலாந்துக்கு வந்து அங்கே ஒரு எஸ்டேட்டில் வேலை பார்க்குறா. அந்த எஸ்டேட் பேர் என்ன, பெட்ஃபோர்ட்ஷயர். இவ ஃபர்ஸ்ட் வேலை பார்க்குற எஸ்டேட் வந்து பெட்ஃபோர்ட்ஷயர். ஓகேவா? இதோட ஓனர் யாருன்னா லேடி பி. இவங்க வந்து ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட், ரொம்ப கேரிங், லவ்லி. யாருக்குன்னா இந்த பமீலாக்கு. இவங்க வந்து ஒரு ஓனர் மாதிரியே இருக்க மாட்டாங்க. ஒரு அம்மா மாதிரி, ஒரு கார்டியன் ஏஞ்சல் மாதிரி தான் இவளுக்கு இருப்பாங்க. பட் டியூ டு சிக்னஸ் அவங்க வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு, கொஞ்சம் உடல்நிலையின் காரணமாக, உடல்நிலை கொஞ்சம் சோர்ந்து போய் கொஞ்சம் மாறுபட்டத்தின் காரணமாக இவங்க இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் மிஸ்டர் பி அவங்க தான் இந்த ஓனர்ஷிப்க்கு வராங்க. இவர் யாருன்னா லேடி பியோட ஓன் சன். ஓகேவா? இவர் வந்து மிஸ்டர் ஆண்ட்ரூஸ் அப்படின்னு சொல்லப்படுது, ஆர்எல்ஸ் மிஸ்டர் பாக்ஸ்டல் அப்படின்னு சொல்லப்படுது. லேடி பிக்கு இன்னொரு டாட்டரும் இருக்காங்க. அவங்க யாருன்னா லேடி டேவர்ட்ஸ். ஸோ இவங்க மிஸ்டர் பியோட சிஸ்டர். இவங்க கதையோட கடைசியில் தான் வருவாங்க. அண்ட் இந்த மிஸ்டர் பிக்கு அவரோட காலேஜ் டேஸில் ஒரு இல்லீகல் அஃபயர் வருது. அந்த அஃபயர்னால அவருக்கு ஒரு குழந்தையும் வருது. அந்த குழந்தைய இவர் சூழ்நிலையின் காரணமாக போர்டிங் ஸ்கூலில் சேர்க்கிறாரு. அந்த போர்டிங் ஸ்கூலில் சேர்த்தாலும் அந்த குழந்தை இவரை அப்பான்லாம் கூப்பிடல, அங்கிள் தான் கூப்பிடுது. அந்த இல்லீகல் அஃபயர்னு சொன்னல, அது எந்த பொண்ணு கூடனா சாலி காட்ஃப்ரே. அந்த பொண்ணோட பேர் வந்து சாலி காட்ஃப்ரே. அவங்க 2 பேத்துக்கும் பிறந்த பொண்ணோட பேர் வந்து ஒரு இதில் என்ன சொல்கிறாங்கன்னா மிஸ் குட்வின் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு சோர்சஸில் மிஸ் காட்ஃப்ரே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆல்ரைட். இவ வந்து இந்த பெட்ஃபோர்ட்ஷயரில் வேலை பார்க்குறா. அங்கே வந்து இவளுக்கு ஒரு ஹவுஸ் கீப்பர் இருக்காங்க. அவங்க பேர் என்னன்னா மிஸ்ஸஸ் ஜெர்விஸ் JERVIS மிஸ்ஸஸ் ஜெர்விஸ். இவங்க வந்து ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட், ஒரு சப்போர்ட்டிவான ஒரு லேடி. அண்ட் ரொம்பவே பாசமாக இருக்காங்க. அண்ட் இன்னொரு ஆள் யாருன்னா மிஸ்டர் வில்லியம்ஸ், கிளர்ஜி மேன். இவருமே நம்மளோட பமீலாக்கு ரொம்பவே ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ஆளாக தான் இருக்கிறாரு. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இவர் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நம்மளோட பமீலாக்கு. அடுத்தது வந்து ஜான் ஆண்ட்ரூஸ் எலிசபெத் ஆண்ட்ரூஸ். இவங்க 2 பேரும் பமீலாவோட அப்பா அம்மா. ஓகேவா? அடுத்தது வந்து லிங்கன்ஷயர் அப்படின்ற ஒரு எஸ்டேட்டும் கொடுத்துருக்காங்க. இதுதான் செகண்ட் எஸ்டேட். இந்த பெட்ஃபோர்ட்ஷயரில் ஏற்படுற சில காரணத்தினால இவங்க லிங்கன்ஷயர் அப்படின்ற எஸ்டேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறாங்க. யாராலனா மிஸ்டர் பியால. ஓகே, ஃபர்ஸ்ட் மிஸ்டர் பி இந்த பெட்ஃபோர்ட்ஷயர் அப்படின்ற ஒரு எஸ்டேட்டுக்கு வந்தோடனே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப பாசமாக இருக்காங்க அம்மா கிட்ட. அண்ட் ஆல்சோ அப்போவே பமீலா பார்த்து ஜஸ்ட் அட்ராக்ஷன், ஃபர்ஸ்ட் சைட்டில் ஒரு அட்ராக்ஷன் மட்டும்தான் வருது. பட் அது கொஞ்சம் டெவலப்லாம் ஆகலை, அதோட ஸ்டாப் ஆகிடுச்சு. அட் த சேம் டைம் அவங்க அம்மா வந்து கொஞ்சம் சிக்னஸ்னால இறந்தும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த அத்தாரிட்டி ஓனர்ஷிப் வந்து மிஸ்டர் பி கையில் வருது. அவர் ஒரு எஸ்டேட் ஓனராக ஆனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற சர்வெண்ட் கூடலாம் கொஞ்சம் அதிக அட்டாச்மெண்ட் இருக்கணும்ல. அப்படி தான் இந்த பமீலா கூடவும் அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட் வருது. அந்த அட்டாச்மெண்ட்டை வந்து அவர் கொஞ்சம் தப்பாக யூஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாரு. எப்படின்னா பமீலா கிட்ட நிறைய மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த விஷயங்களெல்லாம் பமீலா லெட்டர் வழியாக அவங்க அப்பா அம்மாவுக்கு அனுப்புகிறேன், இந்த மாதிரி மிஸ்டர் பி வந்து என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்னு. அவங்க அப்பா அம்மா அகைன் ஒரு ரிப்ளை கடிதம் என்னென்னு அனுப்புகிறாங்கன்னா, அட் எனி காஸ்ட், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் உனக்கு உன்னோட ஒழுக்கம் தான் முக்கியம், நமக்கு நம்மளோட சாஸ்டிட்டி தான் முக்கியம், நீ வந்துரு அப்படின்னு அனுப்புகிறாங்க. ஆனால் இவளுக்கு என்ன யோசனைனா, நம்ம போயிட்டோம்னா வீட்டில் இருக்கிற தேவைகளை யார் சந்திப்பா அப்படின்னு. அதனால இவ இங்கேயே கண்டினியூ பண்ணுறா, வேலை பார்க்குறா. அந்த நேரத்தில் தான் இந்த மிஸ்டர் பி வந்து இவளுக்கு 4 கின்னியாஸும் நிறைய சில்வர்ஸும் கொடுக்குறாரு. எதுக்குன்னா ஒரு லஞ்சத்தை கொடுத்து, நீ என்கிட்ட கொஞ்சம் பாசமாரு, எனக்கு கொஞ்சம் வழி விடு, நீ என்கிட்ட கொஞ்சம் அன்பாரு, ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்க்கு நீ என் கூட இரு அப்படின்ற மாதிரி ஒரு லஞ்சமாக கொடுத்து கரெக்ட் பண்ண பார்க்குறாரு. பட் இவ வந்து எதுக்குமே ஒத்து போல. இவ வந்து என்ன ஆனாலும் சரி, என் உயிரே போகிற சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எனக்கு என்னோட மானமும் கற்பும் தான் முக்கியம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு பெண் தான் இந்த பமீலா. இது அப்படியே போயிட்டு இருக்கும் போது இவர் நிறைய மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவளும் லெட்டர் வழியா அப்பா அம்மாவுக்கு அனுப்புறா. அப்புறம் மிஸ்டர் வில்லியம்ஸ்னு ஒருத்தர் சொன்னல, கிளர்ஜி மேன், அவருக்குமே இவ லெட்டர் எழுதி அனுப்புறா. இது எல்லாத்தையுமே அந்த மிஸ்டர் பி தெரிஞ்சதுக்கப்புறம், நீ இங்கே இருந்தால் தானே லெட்டராக அனுப்புற, உன்னை நான் வந்து லிங்கன்ஷயர் அப்படின்ற எஸ்டேட்டுக்கு மாற்றி விடுறேன்னு அங்கே அனுப்புனதுக்கப்புறமா இந்த பெட்ஃபோர்ட்ஷயர்லையாச்சும் இந்த ஜெர்விஸ் அப்படின்ற ஹவுஸ் கீப்பர் இருந்தாங்க. அவங்க வந்து பமீலாவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க.
ஆனால் அந்த லிங்கன் ஷேருக்கு போனதுக்கப்புறம் அங்கே அப்படி யாருமே இல்லை. அங்கே ஒரு ஹவுஸ் கீப்பர் இருக்காங்க. அவங்க பேர் வந்து மிஸ்டர் ஜியூக்கஸ். ஆனால் அவங்க ரொம்ப ரஃப்பாக இருக்காங்க. கொஞ்சம் கூட சிரிச்சு கூட பேச மாட்டாங்க. அவங்க வந்து அவங்களோட முதலாளிக்கு விசுவாசமாக இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் இந்த ஜியூக்கஸ். இப்படி போயிட்டே இருக்கும்போது அங்கே ஹை செக்யூரிட்டி. இவளால் எந்த லெட்டருமே எழுத முடியலை. லெட்டர் எழுதி அப்பா அம்மாவுக்கு அனுப்ப முடியல. அந்த சூழ்நிலை தான் இவ ஜேர்னல் ஒரு கான்டென்ட் மட்டும் இந்த துணுக்குனுவோம்ல அதை எழுதி இந்த மேகசின்ஸ் நியூஸ் பேப்பர்ஸ்க்குலாம் அனுப்புகிறா. நீங்கள் வந்து இதை உங்களோட மேகசினில் நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணிங்கன்னா இது எங்கள் அப்பா அம்மா பார்க்க வாய்ப்பு இருக்குன்னு அப்படி அனுப்புகிறா, ட்ரை பண்ணுறா. பட் அதுவுமே அவங்க அப்பா அம்மாவுக்கு போகல அந்த சமயத்தில். கடைசியில் தான் போகுது. அண்ட் இது இப்படியே போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் ஒரு லேடி கெட்டப்பில் டிஸ்கைஸ் பண்ணிவிட்டு இந்த மிஸ்டர் வி வந்து பமிலாவோட ரூமுக்கு வராங்க. இவளுமே ஏதோ லேடி தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே விடுறா. அப்படி உள்ளே வந்து பேசிகிட்டே இருக்கும் போது பமிலா கிட்ட ஒரு மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவளுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடுச்சு. அட் த சேம் டைம் அழுகையும் வருது. ஒரு 15 வயசு பொண்ணால் என்ன செய்ய முடியும், அதுதான் இந்த ஸ்டோரியில் சொல்கிறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும் போது அவள் கொஞ்சம் போராடுறா, ஃபைட் பண்ணுறா, சண்டை போடுறா, எதையாச்சும் எடுத்து அடிக்கிறா. பட் அவளால் முடியல. அவன் வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கிறான். அண்ட் ஆல்சோ அந்த பவர், அவனோட அந்த அத்தாரிட்டி, இது எல்லாமே அவனை கொஞ்சம் ரஃபாக இருக்க வைக்கிது. அட் த சேம் டைம் இவளுக்கு ரொம்ப போராடி அந்த அழுத்தத்தில், அழுகையில், அந்த வேகத்தில், ஆவேசத்தில் இவளுக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு. இதை பார்த்தோன்னே அவருக்கு வந்து கொஞ்சம் கில்ட் ஆயிடுச்சு. நம்மளால தானே, நம்ம மிஸ்பிஹேவ் பண்ணதுனால தானே, நம்ம இவ்வளோ இவகிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாலும் அவளோட இந்த சாஸ்டிட்டியை, கற்பை காப்பாற்றிக்கணும்னு எவ்வளோ போராடுறா நம்மக்கிட்ட. நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம் அப்படின்னு அவர் ரியலைஸ் ஆகி அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. அட் த சேம் டைம் அடுத்த சீன் என்ன ஆகுதுன்னா, அவர் வந்து இவள்கிட்ட என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு ஒரு மேரேஜ் ப்ரொப்போசலை கொடுக்குறாரு. இவளுக்கு அப்போ தான் ஞாபகம் வருது. ஏன்னா கொஞ்சம் சீனுக்கு முன்னாடி என்ன இருக்கும், ஒரு ஃபார்ச்சூன் டெல்லர் வந்து இவள்கிட்ட சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி மிஸ்டர் பி வந்து உங்ககிட்ட மேரேஜ் ப்ரொப்போசல் கொடுப்பான், பட் நீ அதை ஏற்றுக்காத, அது வந்து ஒரு ஃபேக், அது வந்து ஒரு பொய்யான ஒரு ப்ரொப்போசல் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபார்ச்சூன் டெல்லர்னா யாருன்னா இந்த குறி சொல்லுவாங்கல்ல, அவங்க தான். இவன் வந்து அதை எதையுமே மண்டைக்கு ஏற்றுக்காம, சாச்சா மிஸ்டர் பி வந்து ரொம்ப நல்லவர், உத்தமர்னு சொல்லிட்டு அவர் சொன்ன அந்த ப்ரொப்போசலை ஏற்றுப்பா. ஓகே, ஐ வில் மேரி யூ அப்படின்னு சொல்லிடுவா. அவங்க கல்யாண நாளும் வந்துடும். கல்யாணம் அந்த டே ஸ்டார்ட் ஆகிடும். அப்படி இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா வந்து அந்த ஜேர்னல் எங்கேயோ பார்த்துட்டு இவ இருக்கிற இடத்துக்கும் வந்துருவாங்க. அட் த சேம் டைம் கரெக்டாக கல்யாணம் நடக்க போகிற நேரத்தில் லேடி டேவர்ஸ், அதாவது மிஸ்டர் பியோட தங்கச்சி, அவங்க எங்களுக்கு வந்து ஸ்டாப் த மேரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் ஸ்டாப் பண்ணணும்னா, உனக்கு காலேஜ் டேஸில் ஏற்கனவே ஒரு அஃபேர் வந்துச்சு, அந்த அஃபேர்னால உனக்கு ஒரு சைல்டும் இருக்குது, இது எல்லாத்தையுமே மறைச்சிட்டு நீ எப்படி பமிலாவை மேரேஜ் பண்ணுற, இது வந்து முற்றிலுமான ஒரு தப்பான செயல் அப்படின்னு சொன்னோன்னே இவர் அகைன் பமிலா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிப்பார். இந்த மாதிரி நான் முதல்ல ரொம்ப பேடாக இருந்தேன், பேட் மேனர் உள்ள ஒரு மேனாக இருந்தேன், இப்போ நான் ரொம்ப குட்டாக மாறி இருக்கேன், அது எல்லாமே உன்னால தான், உன்னோட விர்ச்சுனால தான். பட் அட் த சேம் டைம் நான் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டேன். என்னன்னா, இந்த மாதிரி என்னோட இயர்லி டேஸில், யங் டேஸில் எனக்கு இந்த மாதிரி ஒரு அஃபேர் இருந்துச்சு, அது இப்போ இந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே இவ என்ன பண்ணுறா, ஓகே நான் உங்களை மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டு, உங்களுக்கும் அவங்களுக்கும் பிறந்த அந்த பொண்ணு இருக்குல்ல, மிஸ் குட்வின் ஒரு மிஸ் காட்ஃப்ரே, அந்த பொண்ணை இனிமேல் நம்மளே வளர்க்கலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு அஃபேர் இருந்துச்சுல ஒரு கேர்ள் கூட, அந்த கேர்ளுக்கு ஒரு பிக் அமௌண்ட், அதாவது இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்படவே கூடாது, அந்த அளவுக்கு ஒரு பிக் அமௌண்ட்டை அவங்களுக்கு கொடுத்து அவங்கள செட்டில் பண்ணி விட்டுங்க அப்படின்னு சொல்லிடுவோம். இவரும் உடனே ஓகேமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய குழந்தைங்களும் பிறக்கும். அட் த சேம் டைம் அந்த மிஸ் குட்வின் அப்படின்ற குழந்தையும் இவங்க தான் அழகாக ரொம்ப சூப்பராக சௌந்தரியமாக வளர்ப்பாங்க. இதோட தான் இந்த ஸ்டோரி ஸ்டாப் ஆகும். அதாவது இந்த ஸ்டோரியிலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, எந்த சூழ்நிலையிலும் தன்னோட உயிரே போகிற சூழ்நிலையாக இருந்தாலும் அவளோட மானத்தை தான், அவளோட கற்பை தான் காப்பாற்றினாலே ஒழிய எந்த சூழ்நிலைக்கும் இணைஞ்சி கொஞ்சம் வளைஞ்சிலாம் அவள் போகலை. அதனால தான் இந்த நாவலுக்கு வெர்ச்சுவல் ரிவார்டட் அப்படின்ற பேரும் வந்துச்சு. அட் த சேம் டைம் இதில் இன்னொரு கான்செப்ட் என்னன்னா, ஃபர்ஸ்டே இந்த மிஸ்டர் பிக்கு தோணும் நம்ம பமிலாவை லவ் பண்ணா என்ன, மேரேஜ் பண்ணிக்கிட்டா என்னென்ன. பட் அப்போ அவருக்கு எந்த ஒரு விஷயம் தடையாக இருக்கும்னா, இவங்க 2 பேர்த்தோட கேஸ்ட். ஏன்னா இவ வந்து லோ கிளாஸு, அவர் வந்து கொஞ்சம் ஹை கிளாஸ். இப்படி லோ கிளாஸில் இருக்கிற பொண்ணை நம்ம எப்படி கல்யாணம் பண்ண முடியும், இந்த சொசைட்டி நம்மளை பார்த்து என்ன பேசும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு யோசனை இருக்கும். பட் அட் த எண்ட் ஆஃப் த ஸ்டோரி அவர் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணிட்டு, இல்லை கட்டினா பமிலாவை தான் நான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து மேரேஜ் என்ன பண்ணிக்கிறியான்னு கேட்டு கடைசியில் மேரேஜும் ஆகிடும். இந்த 2 கான்செப்ட் தான் இந்த ஸ்டோரியிலே மொத்தமாக இருக்கும். ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்டோரி. அண்ட் இந்த மாதிரி இன்னும் கான்டென்ட்ஸ் வேணும்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அன்டில் தென் பை பை.